வெல்கம் டு விஷ்ணு கிச்சன். நான் உங்கள் கதிர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சீஸ் ஆம்லேட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தில் பாதி, அரை வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி விதையை நீக்கிட்டு சைடை மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், தண்ணி இது இல்லாமல். கொத்தமல்லி ஒரு பிஞ்சு சின்னதாக. ஸோ இது சீஸ் வந்து கிரேட் பண்ணியும் போடலாம், துருவியும் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா ஸ்லைஸும் போடலாம். ஸோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சீஸ் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது என்னன்றதை பார்க்கலாம். நான் 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு 1 வேணாலும் போட்டுக்கலாம், 2 வேணாலும் போட்டுக்கலாம். 2 போட்டால் நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது, எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு உப்பு நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். சீஸை வந்து நம்ம கடைசியாக தான் வைக்கணும். முக்கியமாக இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுட்டோம். இதில் உப்பு வந்து நம்ம போடக்கூடாது. போடணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவு. ஸோ ஒரு பிஞ்சுக்கு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா நம்ம சீஸில் வந்து உப்பு இருக்கும், நம்ம போட தேவை. இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சுட்டு நம்ம ப்ளைன் ஆம்லேட்டுக்கு ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா வரும். இப்போது சீஸ் ஆம்லேட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பி போடக்கூடாது. திருப்பி போட்டோன்னா கல்லில் பிடிச்சிக்கும். ஸோ திருப்பி போடக்கூடாது. நம்ம இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணணும், இல்லைனா ரோல் மாதிரி சுற்றணும். அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இவ்வளோதான். ஸோ ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான். கருகலை கலர் கரெக்டாக வந்திருக்கு. நம்ம ஆயில் யூஸ் பண்ணாமல் இருக்கனால அந்த மாதிரி தெரியுது. நல்ல ஒரு ப்ரௌன் கலராக நல்லா வந்திருக்கு. ஸோ இது நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஸோ இப்படி நம்ம எடுத்து சாப்பிடல, இதை ப்ரெட் நைஃப்பில் கட் பண்ணாலும் அந்த இது வந்து அப்படியே எடுத்து சாப்பிடல பார்த்திங்கன்னா அந்த சீஸ் ஆனது, ஸோ சீஸ் இந்த மாதிரி எம்மியாக இருக்கும், நல்லா மெல்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக காட்டினேன். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி உங்களுக்கு ரியலாக நாங்கள் பண்ணி காட்டுறோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் வெரைட்டியான டிஷ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செஞ்சு பழகணும் அப்படின்னா, எங்ககிட்ட ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் அதில் ஜாயின் பண்ணி கலக்குங்க. சமையலில் ஏர்லியாக அட்மிஷன் போடுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, தேவைப்படுறவங்க கால் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.